பிரேக்கிங் நியூஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஒரு ரேப் நடந்துச்சுன்னா ஆட்சி சரியில்லை. ஒரு குழந்தைய கட் பண்ணி ஒரு ஒரு பேக்கில் போட்டுட்டு ஒரு விஷயம் வந்து அநீதி நடந்துச்சு, உலகத்தில் ஏதாவது ஒரு அநீதி நடந்தது அப்படின்னா ஆட்சி சரியில்லை, டிஎம்கே தான், இவங்க தான்றத ஒரு போர்வை போட்டுக்கிட்டே இருந்தீங்க. பட் அந்த போர்வை போட்ட கணக்கிலும் நானும் ஒருத்தி. ஏன்னா எனக்குமே சில டைமில் ஆதங்கம் ஏற்படும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து இவ்வளோ ரேப் நடக்குது, இவ்வளோ கொலை போதைப் பொருட்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஒயின் ஷாப் எப்போ தான் மூடி தொலைப்பாங்களோ அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நானும் ஆதங்கப்பட்டிருக்கேன். பட் எல்லாத்தையும் கண் பார்வையில் எல்லாருடைய விஷயம் என்ன குற்றச்சாட்டாக போடுறீங்க? எல்லாம் ஆட்சி சரியில்லைன்ட்டு. டே 2 கூட இல்லைங்க. இப்போது அதுவும் டிஎம்கே ஆளுங்கள்லாம் கிடையாது, ஏடிஎம்கே ஆளுங்கள்லாம் கிடையாது. தாவேக்க வேட்பாளர் அவர் ஒரு சிறுமிக்கிட்ட இந்த மாதிரி பாலியல், அதுவும் 10 வயசு, இந்த பயம் தாங்க எனக்கு. டிவிகே தலைவர் பற்றியே அட்டாக் பண்ணி பேசுகிறது, குறை பேசுகிறதுலாம் என்னோடய ரீபோஸ்ட்டில் கிடையாது. அந்த ரீபோஸ்ட் எல்லாமே என்னுடைய ஆதங்கம் மட்டும்தான். அதில் டிஎம்கே ஆட்கள் பண்ணாலும் சரி, பொது வழியில் யாரோ பப்ளிக்கில் பண்ணாலும் சரி, எல்லாமே நான் ரீபோஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் எல்லாருக்குமே, எல்லா தற்கொலைங்களுக்கும் டிவிக்கேன்றது ஒரு விஷயம் வந்தாலே அங்கே சாணியை அள்ளி அசிங்கத்தை அள்ளி தெரிக்கிறதுக்காக ஓடி வந்துடுவீங்க. எங்கள் ஏரியாலும் இதே தாங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்க கமெண்ட்டில், ஏமா வண்டி திருப்ப முடியாத அளவுக்கு திருப்பி விடும்போது அவங்க பிரச்சனை பண்ணுறதுனால டிவிக்கு சரியில்லையா? அப்படி கிடையாதுங்க. அந்த இடத்துல அராஜகம் நடக்கிறத பவர் எந்த இடத்துல நம்ம கொண்டு வந்துடுறாங்க. ஏய் நான் டிவிக்கேடா அப்படின்ற ஒரு பவர் கொண்டு வர்றதும், இப்படி நின்றுடுவான் ரோட்டில். எப்படி நிற்பான்? இப்படி நின்றுட்டு ஃபோன் பேசிக்கிட்டு முன்னாடி வந்தால் இப்படி பார்ப்பான். எந்த வண்டிக்கும் போகாத அளவுக்கு ரோட்டில் நடுவில் நிற்பான். அவ்வளோ அராஜகம் பண்ணுவான் அவன். 11 மணி 12 மணிலாம் நின்றுட்டு பியர் பாட்டில் குடித்து ரோட்டில் சர்வசாதாரணமாக போட்டுட்டு நிற்பான். 5-6 பேர் கூட்டு சேர்த்துப்பாங்க. அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து என்ன தெரியுமா, இவன்கிட்ட வாய் கொடுத்து இது பண்ண வேண்டாம். ஏன்னா அவனும் சொந்த வீடு, நாங்களும் சொந்த வீடு. அங்கே இருக்கிற மேக்சிமம் சொந்த வீட்டுக்காரங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டு குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டான்னு வச்சுங்க, வயசு பொண்ணுங்க வச்சுருக்கோம், குழந்தைங்க வச்சுருக்கோம். எங்களுக்கு தான் அந்த பயம். எனி டைமும் வந்து போலீஸ்காரங்க வந்து காவலுக்கு நிற்க மாட்டாங்க. நாங்கள் வந்து பெரிய பெரிய தலைவர் கிடையாது, பெரிய கேட்டாண்ட வந்து ஒரு 100 போலீஸ் நிற்கிறதுக்கு. சாதாரண மக்கள். அப்போ எங்கள் வாசலில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது பக்கத்து தெருக்காரங்கிட்டன்னா வந்து எனி டைம் 24 ஹவர்ஸ் காவல்காரங்க வந்து நிற்பாங்களா? போலீஸ்காரங்களுக்கு இதுதான் வேலையா? ஒவ்வொரு பப்ளிக்கும் ஒவ்வொரு வீட்டு வாசலில் நிற்கிறதுக்கு, செக்யூரிட்டி வேலை பார்க்குறதுக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, டிவிக்கே அவங்க தொண்டர்களாக இருந்தாலும் சரி, வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி, யாருமே குவாலிஃபிகேட் கிடையாது. அந்த குவாலிஃபைடு கிடையவே கிடையாது. அரசியல்னால் என்னன்னு தெரியாது. ஒன்று தான், அந்த அதிகாரம் வந்துச்சுன்னா அட்டுழியம் பண்ணலாம். அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் நம்பி எப்படி ஒரு மாற்றம் தேவைங்க. ஆனால் இந்த அளவுக்கு மாற்றம் கொடுத்துட்டிங்களே பார்த்தீங்களா? இந்த 5 வருஷத்தில் என்ன தான் ஆக போகுதுன்னு தெரியல உலகம். அது எங்கே போய் நிப்பாட்ட போகுதுன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் நானும் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பஸ் ஸ்டாண்டில் ஏசி ரூம் இருக்கட்டும், மெரினால வீடு இல்லாதவங்க வந்து தெருவில் படுத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிழல் கொடுத்து ஒரு வீடாக கொடுத்துருக்கு, வீடு மாதிரியே ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அந்த மனசு தாங்க. அப்பார்ட்மெண்ட் அது இதுன்ட்டு என்னதான் வந்து டிஎம்கே ஆட்சி முன்னாடி எங்கள் தாத்தா காலத்தில் ரவுடிசியமோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போனாலும், ஜென்ரேஷன் மாற 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 ஓரளவுக்கு மெச்சூரிட்டி அவங்களுக்கு, அரசியல்னா என்ன, மக்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, மக்களுடைய குறை எப்படி தீர்க்கிறதுன்றது ஒவ்வொரு விஷயம் பட்டியலிட்டு நல்லபடியாக ஒரு ஆட்சி செஞ்ச டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாதுன்னா டிஎம்கே ஆள் கிடையாது. பட் நடக்கிறது விஷயங்கள் எல்லாமே பார்த்தா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தோணுது. தப்பாக விஷயங்கள் பண்ணிட்டீங்க நிறைய பேர். அதுக்கு சப்போர்ட் நிறைய பேர் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்சது எங்களுக்கு பிடிக்காமல் போகணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் சுற்றி முற்றி பாருங்கள். ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கிறது. அந்த விஷயத்துக்கு நம்ம வீட்டிலே ஒரு தலைவி, நம்ம குடும்பத்தில் பெரியவங்களே அனுபவம் இல்லைன்னா கெட்டு சின்ன பின்னமாக ஆகிடும். தமிழ்நாட்டை ஆளணுன்னா அதுக்கான திறமை, அதுக்கான அனுபவம் வேணுங்க. இத்தனை வருஷமாக ஒரு அரசியல் பண்ணுறவங்கக்கிட்ட இருக்கிற திறமைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கும் டியூஷன் சென்டர் கிடையாதுங்க.
எவ்வளோ தடவை எவ்வளோ வீடியோ போட்டாலும் விளங்காது. கடைசியில் வந்து தற்கூறிங்க எனக்கு டிஎம் பண்ணி அசிங்கமாக கமெண்ட் போடுவீங்க. சாவுங்க. பாய்.